நன்றி. எல்லாரும் அனைவருக்கும் மிகவும் நன்றி. மிகவும் பதட்டமாக இருக்கிறது. ஆனால் அண்ணன் சீமான் அண்ணனை பார்க்கும்போது கை முழங்கதான் சொல்கிறது. இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 12வது படிக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, இவர் நல்ல டைரக்டர் ஆச்சே, சூப்பராக படம் எடுத்துக்கிட்டு இருந்தார், திடீர்னு அரசியல் வந்தார். அப்போ அண்ணன் வந்து சொன்னார், நான் சின்ன பையன், உனக்கு பிரச்சனை வரும்போதே மவனை நீ மேடை ஏறோடி அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள் ஆசிரியர்கள்லாம் மேடையில் ஏறி எங்கள் பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் வந்து நிற்கிற நிலைமை வந்திருக்கு. அன்னைக்கு சொன்னார், நான் 12வது படிக்கும்போது சொன்னார், இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு, நாங்கள் மேடையில் வந்து நிற்கிறோம். நாங்கள் ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம். 20 லட்சம் மாணவ மாணவிகள் இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியாக தூங்குவாங்க, அது இன்னைக்கு உறுதி. 20 லட்சம் பேர் யாராவது குரல் கொடுப்பாங்களா? அவங்களுக்கு யாராவது எங்களுக்கு தீர்வு கூட வேணாம், குரல் கொடுப்போம். ஆணு ஒரு வார்த்தை கத்தியா, ஆணு எங்களுக்காக ஒரு வார்த்தை கத்து யாராவது சொல்லுவாங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். 20 லட்சம் பேர் இன்னைக்கு நிம்மதியை ஒரு நாள் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மேடைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னேன், அவரை மாதிரியே தான் அந்த கை வருது.